வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். ஒரு கேள்வி, ப்ரோகு யூ செட் கன்னி ராசி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சனி இன் கோச்சாரம். ஹவ் அபவுட் தோஸ் ஹூ ஹேவ் கன்னி லக்னம்? டஸ் இட் ஹேவ் கோச்சார் இம்பேக்ட்? எப்ப பாரு இந்த கேள்வி வருது. ராசி சந்திரன் ராசி பலன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கோச்சாரம்னு வருதுன்னா அது ராசிக்கு மட்டும்தாங்க. ராசிக்கு கோச்சாரம், லக்னத்துக்கு தசா புத்தி. சில சமயத்துல டென்ஷன் ஆகும், பட் இருந்தாலும் புதுசா பாக்குறீங்கல்ல, உங்களுக்கும் தெரியாதுல்ல, உங்களுக்கும் அதை சொல்லணும்ல. யாராவது ஒருத்தர் லக்னத்துக்கு பலன் சொல்றாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், பலன் சொல்றாங்க, ஆனா சும்மா வியூஸை ஏத்திக்கிறதுக்காக பண்ணுவாங்க. பிரதர், ஒரு பொது வெளியில பாத்தீங்க அப்படின்னாக்கா, சும்மா ஒருத்தர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, யாராவது நல்லா ஏதாவது ஜோசியம் பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா 100 பேர்ல பிரதர் 95 பேர் அந்த அந்த பையன் போய் பாருங்கன்னு என்னதான் சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கோ இல்லையோ அந்த பையன் உண்மையை சொல்லிட்டு போயிருவாங்க, அந்த பையனை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 100 பேர்ல கேட்டீங்கன்னா 95 பேர் என் பேரை தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? நிறைய இடத்துல தேவையில்லாத ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் வைக்கிறது இல்ல. ஒரு மாதிரி என்ன சொல்றது, அப்படி இப்படின்னு பில்டப்போ, கோடியில பொருள போற கன்னி லக்னக்காரங்களே, இதுல பொருள போற இந்த லக்னக்காரங்களே, அதுல பொருளக்கார அந்த லக்னக்காரங்களே, இதெல்லாம் சொல்றது இல்லை. ஏன் தெரியுங்களா? திருப்பிக்கிட்டு ஏண்டதான் வந்து நீங்க கேள்வி கேட்பீங்க, அண்ணா நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு. எப்பொழுதுமே ராசி என்பது உங்களுடைய மனம். மனசு என்னதுங்க? சந்திரனுங்க. சந்திரன் ராசிங்க, மனோகாரகனுங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கங்க. மனோகாரகன் சந்திரன். இந்த சந்திரனை வச்சுதான் உங்களுடைய ராசி நிர்ணயப்படுத்தப்படுது. லக்னத்துக்கு காரகன் சூரியன். சூரியனை அடிப்படையா, அது ஒரு மாதிரியான விஷயம். இது இப்ப நான் சொன்னா சுத்தமா குழம்பிடுவீங்க. அப்ப சூரியன் லக்னத்துல இருந்தா என்னோட லக்னம் சூரியனா கேட்பீங்க. இல்ல, சூரியன் எங்க இருக்கிறாருன்றத அடிப்படையில வச்சுதான் உங்களுடைய லக்னம் உருவாகும். ஏன்னா அவரு தான் இந்த இடத்துல இருக்கிறாரு. உங்களுடைய நீங்க லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு, திக்பலம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த தன்மைகள் ஒரு மாதிரியான சூரியனோட அடிப்படையில வருங்க. லக்னத்துக்கும் கோச்சாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப லக்னம் எதுங்க? நீங்க பிறக்கும் போது, இப்ப எப்படின்னா, நீங்க பிறக்கும் போது வானத்துல என்ன ஒரு அமைப்பு இருந்ததோ அதை அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிட்டோம்னா தாங்க உங்களோட ஜாதக கட்டம். அந்த கட்டம், அந்த பாக்ஸ் வந்து உங்களுடைய வானத்துல நீங்க பிறக்கிற நாள்ல இருந்த வானியல் அமைப்பு. அதுக்கப்புறம் சந்திரன் எங்க உட்கார்ந்தாரோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தினுடைய இவருடைய அந்த நட்சத்திரத்தினுடைய பிளானட்டோட தசை நடக்கும். புரியுதுங்களா? நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தின் ஓனர் கிரகம் தான் உங்களுக்கு தசையை ஸ்டார்ட் பண்ணும். அதுதான் உங்களுடைய ராசி. ஓகேங்களா? உங்க பிசினஸ் எங்களோட இந்த லைவ் நிகழ்ச்சியில ப்ரோமோ பண்ணுமா? கீழே இருக்கக்கூடிய புலனம் எண்களின் வழி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் ராசி சந்திரன் அமர்ந்த கிரகத்தினுடைய தசையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லக்னத்துக்கு அப்படியே தசாபுக்திகள் நடக்கும். தசாபுக்தி என்ன? எப்ப திருமணம் நடக்குது, எப்ப குழந்தை பிறக்குது, எப்ப வீடு வாங்க போறீங்க, எப்ப வாகனம் வாங்க போறீங்க, எப்ப காசு தொலைக்க போறீங்க, எப்ப நோய் வரப்போகுது, எப்ப இறந்து போறோம், இது லக்னம் செயலுது. ஓகேங்களா? அப்போ லக்னம் எப்பொழுதும் தசாபுக்திக்கு மட்டுமே செயல்படுங்க. கோச்சாரத்துல சனி வந்து உட்காந்துட்டாரு, இந்த இடத்துல அந்த விஷயம் எல்லாம் வேலை செய்யுது. கண்ணியை பார்த்தாலும் சரி, கண்ணில இருந்தாலும் சரி, கோச்சாரத்துல லக்னத்துக்கு எந்த விதமான இம்பேக்டும் கோச்சார பிளானட்டால கொடுக்க முடியாது. அப்ப அந்த கோச்சார பிளானட் வேற எதுக்குமே இம்பேக்ட் கொடுக்காதா? தசாநாதனுக்கு இம்பேக்ட் கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இதற்கு முன்னதாக சனி தசை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சனி தசை நடக்கிறவங்களுக்கு பிறக்கும் போது சனி சுபத்துவமா இருந்தாலும் கூட கோச்சாரத்துல சனி பாதிப்படைஞ்சார்ல. சமீபத்துல நினைக்கிறேன் இந்த வருஷம் ஆரம்பத்துல ராகுவோட செவ்வாயோட எல்லாம் சேர்ந்து இருந்தார்ல. சனி தசை நடப்பவர்களுக்கு, ராகு தசை நடப்பவர்களுக்கு, நடந்தவங்களுக்கு அந்த காலகட்டம் கடுமையான காலகட்டமா இருக்கும். என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே சூப்பரா இருக்குங்க, அட்டகாசமா இருக்குங்க, ஓஹோன் இருக்குங்க, ஆகான் இருக்குங்க. பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல தசாநாதன் பாபத்துவமா இருப்பாரு. இப்ப இந்த கரண்ட்லி ஒருத்தருக்கு சனி தசை நடக்குதா, அட்டகாசமான சுபத்துவ பலனை பிறந்த ஜாதகத்திலையும் சுபத்துவமா இருக்கிறாரு. தசாநாதன் இப்ப கோச்சாரத்திலும் சுபத்துவமா இருக்கும் பொழுது இப்ப கரண்ட்லி குரு பார்வையை வாங்கி உச்ச குருவின் வீட்டுல உச்ச குருவின் பார்வையில நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க. இந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய சனி தசை இப்போ ஒருத்தருக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா, அவர் வந்து சரியான வயசுல சம்பாதிக்கிற வயசுல லக்னாதிபதி நல்லா ஏன் சரியான வயசு சம்பாதிக்கிற வயசு? 5 வயசு குழந்தைக்கு சனி தசைங்க. எந்த விஷயமும் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அப்பா அம்மா சம்பாரிச்சுதான் அந்த குழந்தையை பார்க்கணும். நீங்களா சம்பாதிக்கிறீங்க, நீங்களா ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க, நீங்க வேலைக்கு போறீங்க, ஏர்ன் பண்றீங்க. லக்னாதிபதி பலமா இருக்கு, சனி தசையே நடக்குது. சனி சம்பந்தப்படுற அமைப்புகள்ல யோக தன்மைகள்ல நல்லா கூடுதல் நல்லதுகள் நடந்துகிட்டு இருக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கு. இது தாங்க கோச்சாரத்தை எப்படி நீங்க மேட்ச் பண்றீங்க, இப்படிதான் மேட்ச் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த லக்னம் அந்த ராசி, அந்த லக்னம் இந்த ராசின்னு போட்டுட்டு இருக்காங்கன்னா பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனா குழம்பி போவீங்க. இதுல இன்னொன்னு தெரியுங்களா? எல்லா லக்னம் எல்லா ராசிக்காரங்களும் சேமாவே இருக்க மாட்டாங்க. இப்ப நான் மிதுன லக்னம் மிதுன ராசி,
அதுலயே 3 நட்சத்திரம் வரும். 3 நட்சத்திரத்துல எந்த செவ்வாயோட நட்சத்திரமா, ராகு நட்சத்திரமா, குருவோட நட்சத்திரமான்றதுலயே ஒரு கன்ஃபியூஸ் வந்துடும். இதை எப்படி நீங்க பலனா எடுத்து சொல்வீங்க? ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஒருத்தர் லக்னத்துக்கு பலன் சொல்றாருன்னா தயவு செஞ்சு காதை பொத்திக்கங்க. அந்த லக்ன பலன்லாம் அமைப்புகள் சொல்ல முடியாது. கோச்சாரத்துக்கு சொல்லலாங்க. ராசி அடிப்படையா வச்சு சொல்றோம். அஷ்டம சனி, ஜென்ம சனி எல்லாம் அதனோட அடிப்படையில் தானே சொல்றோம். அப்ப இந்த அமைப்புகள்ல சொல்லலாம். தயவு செஞ்சு லக்னத்துக்கு பலன் சொல்றாங்க, அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.